டேய், என்னடா முடிச்சிட்டீங்களா? ஏன்டா எல்லார் முகத்திலையும் காயமா இருக்கு? ஐயா அது இரா, நான் சொல்றேன். நீங்களா சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். உங்க எல்லாரும் நான் தானே கூட்டிட்டு வந்தேன். நான் தான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். சுமாரா, நான் சொல்றேன்டா. நான் தான் சொல்லுவேன், நான் தான் சொல்லுவேன், நான் தான் சொல்லுவேன், நான் தான் சொல்லுவேன். அமைதியா இருங்கடா. ஐயா அது வந்து உங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படிடா தெரியுது? ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. ஏய் என்னடா அது? எப்படா நம்ம முகத்துல காயமாச்சு? நாங்க யாரும் சொல்ல மாட்டோமே. ஒண்ணுமே புரியலையே. அந்த பொண்ணு எங்க போச்சு? டேய், அந்த புள்ளைய என்னடா பண்ணீங்க? இப்ப சொல்ல புரியா இல்லையா? ஐயா நாங்க எப்படி இங்க வந்தோம்? என்ன ஆச்சு? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா. டேய், எல்லாருக்கும் பலார்னு ஒரு அரவிடுறா. ஐயா சொல்றல அட்ரா. ஏய் நாம எப்படா இங்க வந்தோம்? எங்களை ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? நான் எங்கடா கூட்டிட்டு வந்தேன்? அண்ணா, இவனுங்க ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. இவனுங்களை சும்மா விடக்கூடாதுண்ணே. ஏண்டா, அந்த புள்ளைய தூக்கியாச்சுன்னு போன் பண்ணி சொன்னல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஐயா அது வந்து என்ன ஆச்சுன்னா, இதுவரைக்கும் தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கய்யா. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, எங்களுக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்குது. ஐயா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலையா. அண்ணே, இவங்க சொல்றத பார்த்தா இது எல்லாமே புள்ள பூச்சி வேலைதான். அன்னைக்கு கனக சபை, இன்னைக்கு இவனுங்க. அந்த கௌரி நாம நினைச்ச மாதிரி இல்ல, வேற வேற லெவல்ல இருக்கா. ஆனா நானா அவளான்னு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். கௌரி, நான் லேட்டா வந்திருக்க கூடாது. இப்ப கௌரிய நான் எங்க போய் தேடுவேன்? துர்கா, அழாத. நீ சொன்ன மாதிரி நீ இல்லாம அவ போக மாட்டானா? அவ எப்படியோ மறுபடியும் இங்க வந்துருவா. நான் ஒண்ணு பண்ணட்டுமா? நான் மட்டும் வீட்டுக்கு போய் கௌரி அங்க இருக்காளா இல்லையாங்கிறது மட்டும் பார்த்துட்டு வரவா? இல்ல, நான் லேட்டா வந்திருக்க கூடாது. அழாத கௌரி, கௌரி, அழாமரு அழாமரு. இப்ப என்ன பண்றது? துர்கா, வர்றது கௌரியான் பாரு. கௌரி, கௌரி, துர்கா, கௌரி, துர்கா, கௌரி.
உனக்கு காணோன்னு நான் எப்படி துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். நான் வர லேட் ஆயிடுச்சு, தப்புதான். இனிமே எப்பவுமே லேட்டா வரமாட்டேன், சரியா? என்ன துர்கா, பயந்துட்டியா? சும்மா ஒத்தையில நிக்க போர் அடிச்சது, அதான் சும்மா நடந்துட்டு வரலான்னு போயிட்டு வந்தேன். எனக்கு தெரியும், என் மேல கோவப்பட்டு தான் போயிருப்ப. என்ன மன்னிச்சிரு கௌரி. எனக்கு உன்னை விட்டு வேற யாரு இருக்கா சொல்லு? கோவம் இருந்தா கூட நேரா வந்து திட்டு. உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. ஏன் துர்கா மேல நான் எப்பவுமே கோவப்பட மாட்டேன். எனக்கு நீ மட்டும்தான் இருக்க துர்கா. அப்புறம் நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? இனிமே அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது, சரியா? என்னையா சொல்றீங்க? கோவிலுக்கு தானம் பண்ணனா? ஆவுடையப்பா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உடனே என் இடத்திற்கு வா. அண்ணே, அண்ணே, என்னாச்சுண்ணே? அண்ணே, சொல்லுங்கண்ணே, என்னன்னாச்சு? ஒண்ணு இல்லடா, வண்டியை சீக்கிரம் ஓட்ட சொல்லு. எப்பா, சீக்கிரம் போப்பா. அண்ணே, ஏன்னா இவ்வளவு அவசரமா யார்கிட்டயும் சொல்லாம எதுக்குண்ணே திடீர்னு ஊருக்கு போயிட்டு இருக்கோம்? ஏய், நாம் அந்த கௌரி விஷயத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அது காலன் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ணே, காலன் ஐயாவுக்கு எப்படிண்ணே தெரிஞ்சது? அது தாண்டா ஜனா, அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். மனுஷங்க பண்ற விஷயம் இன்னொரு மனுஷனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா மந்திர சக்தியால ஆன்மாவோட பேசுற காலன் மாதிரியான ஆளுங்களுக்கு அவங்க நினைக்கிற ஆன்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ண போகுதுன்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அந்த மாதிரியான ஆளுங்க அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே யார்கிட்ட வேணாலும் எப்ப வேணாலும் பேசுவாங்க. இப்ப நாம காலையாவை பார்க்க போறது கூட காலனையாவோட உத்தரவு. கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். ஏய், சீக்கிரமா போடா. சொல்றாங்கல்ல, சீக்கிரம் போப்பா. என்னக்கா யோசனையில இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. சரி, வாங்க சாப்பிடலாம். எனக்கு வேணாம், நீ போய் சாப்பிடு. என்னக்கா, இருக்கிறதே நீங்களும் நானும் மட்டும்தான். வாங்கக்கா. உட்காருங்க. அக்கா, வர வர உங்க குழந்தைனாரு எதுவுமே சொல்றது இல்லக்கா. பாருங்க, திடீர்னு ஃபோன் பண்ணி
நான் நைட்டு வரமாட்டேன், ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு. ஏன் காவேரி, இவ்ளோ அவசரமா எதுக்கு அவங்க ஊருக்கு போறாங்கன்னு தெரியுமா? அதை கேட்கணும்னு நினைச்சேன், போனை கட் பண்ணிட்டாருக்கா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நைட் என்ன டிஃபன் செய்யணும், காலையில என்ன டிஃபன் செய்யணும், அதுதான். அக்கா, அவரை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? வெங்காயம் வெட்ட சொன்னா வெட்டணும், கத்திரிக்காயை வெட்ட சொன்னா கத்திரிக்காய் வெட்டணும். ஏன் வெட்டணும், எதுக்கு வெட்டணும்னு கேட்கவே கூடாது. அப்படி என்ன அவசியம் வந்துருச்சு? இவ்ளோ அவசரமா ஊருக்கு போறாங்க? இங்க வந்ததுல இருந்தே எல்லாமே வித்தியாசமாவே நடந்துட்டு இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. ஏக்கா சாப்பிடலையா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. நான் தனியா படுத்துப்பேன்க்கா. ஏன் அக்கா சாப்பிடலன்னு கேட்டா தனியா படுத்துப்பியான்னு கேக்குறாங்க. ஐயோ, அக்காக்கு என் மேல என்ன ஒரு அக்கறை. என் கூட வா, நானே உன்னை கௌரி ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்றேன், ஓகேவா? சின்னையா எவ்வளவு தங்கமானவரா இருக்காரு. பெரிய ஜம்மீன் வீட்டு பையனா இருந்தா கூட எவ்வளவு சகஜமா பழகுறாரு. கௌரிய காணோன்னு நான் துடிச்சப்ப அவருக்கும் அதே பதட்டம் தான். ஆனா அது எதையுமே வெளியே காட்டிக்காம எதுவும் ஆகாதுன்னு எப்படி எல்லாம் நம்பிக்கை கொடுத்தாரு. சாயந்தரம் அவர் செஞ்ச உதவிக்கு ஒரு நன்றி கூட நாம சொல்லல. காலையில முத வேலையா சின்னையாவை பார்த்து நன்றி சொல்லணும். துர்கா, துர்கா, என்ன தூக்கம் வரலையா? தூக்கம் வரல கௌரி. துர்கா, வர வர உன் மனசு உன்கிட்ட இருக்கிற மாதிரி இல்லையே. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்காத கௌரி. அப்படி எதுவும் இல்லாமதான் இப்படி ராத்திரி நேரத்துல தூக்கம் வராம உட்கார்ந்துட்டு இருக்கியாக்கும். தூக்கம் வரலன்னு உட்காந்தா என் மனசு என்கிட்ட இல்லன்னு ஆயிடுமா? என்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆனா ஓ வயசு பிள்ளைங்களுக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு ஒரே காரணம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பேசாம படு. ஏன் துர்கா, நான் ஏதாவது உனக்கு பாரமா இருக்கனா? என்ன கௌரி இப்படி எல்லாம் பேசுற? நான் என்னைக்காவது உன்னை அப்படி நினைச்சிருக்கேனா? நீ நினைக்க மாட்ட, ஆனா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் நீ அப்படி எதுவுமே பண்ணல. ஆனா இப்ப நீ இப்படி பேசுற பாரு, அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பாத்துக்கிறது எப்படி எனக்கு கஷ்டமா இல்லையோ அதே மாதிரிதான் உன்னை பாத்துக்கிறதும். என்னை இப்ப வரைக்கும் நீ வேற நான் வேற இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். சாகுற வரைக்கும் அப்படிதான் நினைப்பேன். ஆனா எப்பவுமே உன் வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன் துர்கா. இங்க பாரு, ஊருக்கு தான் நீ பெரிய மனுஷி, எனக்கு நீ எப்பவுமே என் கௌரி பாப்பா தான். அதனால பெரிய மனுஷி மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. என் கௌரி குட்டி எதை பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். படுக்கலாமா?
கமண்டலக்காளி, ஜெய் கமண்டலக்காளி. ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா கமண்டலக்காளி தாயே, ஓதிய அனைத்தும் நீ அறிந்ததுதான். செப்பாத மேனிலை மேல் சுத்த காளி மார்க்கம். தப்பேது நான் செய்யணும், பொறுத்தருளு கமண்டலக்காளி. ஜெய் கமண்டலக்காளி. ஐயா, வர சொன்னவங்க வந்திருக்காங்க. என்ன ஆவுடையப்பா, உன்னை என்ன செய்ய சொன்னால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே ரோடு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு ஊருக்கு போனேன். போதும், நீ சொல்லும் கதை எதுவும் எனக்கு தேவையில்லை. அண்ட சராசரத்தையும் அடக்கி ஆளும் கமண்டலக்காளியின் சீடன் நான். நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாம் எனக்கு தெரியும். உன் முன்னோர்களின் காலத்தில் ஆரம்பித்த போராட்டம் இப்பொழுது உங்கள் குடும்பம் வரையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உனக்கு இப்படி சொன்னால் புரியாது. ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கிறாயா? கொண்டு வந்திருக்கையா. ஜன அது கொடு. என்னங்கய்யா? இவள்தான், இவளேதான். இவளுக்காகத்தான் இத்தனை வருடங்களாக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஜெய் கமண்டலக்காளி. ஐயா, விட்டுருங்க ஐயா. மாசாணி அம்மா, காப்பாத்துமா. ஆவுடையப்பா, உன்னை மறையனூர் போகச் சொன்னது எதற்காக என்று தெரியுமா? இந்த ஜாதகக்காரியை என் முன்னே கொண்டு வந்து நிறுத்தத்தான். ஆனால் நீ என்ன செய்தாய்? அந்த பெண் பிள்ளையை கொலை செய்ய முயற்சி செய்து காலத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறாய். ஐயா, அந்த பொண்ணு பூர்வ ஜென்ம மிச்சம். என்றைக்கோ மண்ணோடு மண்ணாக போக வேண்டிய இவள் இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் உயிரோடு இருக்கிறாள். அவளுடையப்பா, அவள் இருக்கும் வரை உன் குடும்பத்தினுடைய சாபம் தீராது. ஐயா, அந்த பொண்ணுக்கும் எங்க பரம்பரைக்கும் என்ன சம்பந்தங்கய்யா? சம்பந்தம் இருக்கிறது. சிவவல்லவ ஜமீன் குடும்பம் பழி பாவம் நீங்கி வம்சம் தழைத்தோங்கவும் சுபசுக்கிர ஓரையில் பிறந்த மகளை பழி கொடுக்க நேரம் வந்து விட்டது. மாசாணி அம்மா, என்னை காப்பாத்துமா. என்னை காப்பாத்துமா. மாசாணி அம்மா. ஐயா, அந்த கௌரிய பலி கொடுத்துட்டீங்களா ஐயா? பலி கொடுத்திருந்தால் இப்போது நீ எதற்காக என் முன் வந்து நிற்கப் போகிறாய்? அப்படின்னா கடைசி நேரத்தில் பலி கொடுக்க முடியாமல் செய்து விட்டாள். என்னை காப்பாத்துமா. மாசாணி அம்மா.
கமண்டல காளி அவங்களோட காணிக்கையை ஏத்துக்க. ஜெய் கமண்டல காளி ஜெய். தம்பி விட்டாதடா, அவளை பிடா, போ. விட்டாத, அவளை பிடி. விட்டாத. ஜெய் கமண்டல காளி. நினைப்பது நடப்பதும், நடப்பதை முடிப்பதும், வேண்டியது கிடைப்பதும், கிடைப்பது நிலைப்பதும் எல்லாம் உன் செயல் தானே தாயே. பூஜையை ஏற்று வேண்டியதை நிறைவேற்றி வை தாயே. கமண்டல காளி, என் பூஜையை நிறைவேற்றி வை.